அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சார்பிலையும் ரேணுகா சார்பிலையும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நேற்று செய்தி கேட்ட பிறகு எத்தனை பேர் ஸ்பிரிச்சுவல் மிரருக்கு முன்னாடி நின்னீங்க? ஸ்பிரிச்சுவல் மிரருக்கு முன்னாடி நின்று நான் இயேசுவை போல இருக்கிறேன்னா அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய இதயத்தை காண்பார். நமக்கு இதயத்தில் மனதுருக்கம் இருந்துச்சுன்னா கான்ஃபிடண்டாக சொல்லலாம், நான் இயேசு சாயலில் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா ஸ்டார்டிங், அதான் முக்கியம். ஸ்டார்ட் சம்வேர், பிகின், டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் இது வரைக்கும் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தது இல்லை. நேற்று வசனத்தை கேட்டேன், பட் எப்படி துவங்குறது? ஒரே ஒன்று, ஸ்டார்ட் சம்வேர், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சோம்னா செகண்ட் ஸ்டெப் இஸ் ஈஸியர், தேர்ட் ஸ்டெப் இஸ் மச் மோர் ஈஸியர், ஃபோர்த் ஸ்டெப் absolutely easy. Praise God. It becomes a way of life. It becomes a way of attitude. Praise God. நேற்று ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து 3 பேரை மாடலில் காமிச்சு, 3 பேரும் ஒரே பாதையில் வந்தாங்க, ஒரே காட்சியை பார்த்தாங்க. ஆனால் அந்த இம்பேக்ட், பாதிப்பு வேற மாதிரி இருந்துச்சு. 2 பேருக்கு நோ இம்பேக்ட், ஒருவனுக்கு அப்சல்யூட் இம்பேக்ட். அதான் மனதுருக்கம். அந்த இம்பேக்ட் மனதுருக்கம் உண்டானோடனே மிச்சதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு மனதுருகிற ஒரு இருந்துச்சுன்னா நான் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? என்ன சொல்லுது வசனம்? உன்னை நேசிக்கிற போல பிறரை நேசி. நான் என்னை நேசிக்கும் போது நான் என்னென்ன செய்கிறேன்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி நான் மனது இருக்கும் போது அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய துக்கம், அவங்களுடைய ஏமாற்றம், அவங்களுடைய பரிதாபம், அவங்களுடைய வேதனை, என் வேதனை, என் துக்கம். அப்ப நான் என்னென்ன செய்யணும் எனக்கு நல்லா தெரியும், செஞ்சு முடிச்சிருவேன். நீ போய் அப்படியே செய். இட் வாஸ் a challenge. 2000 வருஷம் முன்பாக நியாய சாஸ்திரிக்கு அது எப்படி ஒரு சவாலா இருந்துச்சோ அதே போல நமக்கும் அது சவால். இன்னைக்கு பார்க்க போற பகுதி இயேசுவுடைய மனதுருக்கம். அவர் நமக்கு சொன்னார் இல்லையா, மனதுருங்க, ஹேவ் கம்பேஷன் டு ஒன் another. இத அவர் வாழ்க்கையில, அவர் செயல்ல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு செய்த அநேக காரியங்கள் மனதுருக்கத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டுச்சு. அதான் மெசேஜ். சில உதாரணங்கள் மட்டும் சொல்ல போறேன். ஆனா அவருடைய எல்லா செயல்கள், அவர் சொஸ்தமாக்கியது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியது, பிறருக்கு வழி நடத்தியது, பிறருக்கு நல்ல போதனை கொடுத்தது, பிறரை விடுவித்தது, ஆல் அவுட் ஆஃப் ஹிஸ் கம்பேஷன், மனதுருக்கத்தின் அடிப்படையில். சில உதாரணங்களை சொல்ல போறேன். இப்ப முதலாவதாக மாற்கு 1ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனங்கள். குஷ்டரோகி ஒருத்தன் கதறான். அவன் சொல்றான், சித்தமானால் எனக்கு சுகம் கொடுங்க ராஜா, சுகம் கொடுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுது, அவர் மனதுருகினார். ஹல்லேலூயா. மாற்கு 1ஆம் அதிகாரம் 42 வசனம். மனதுருகினார். அவனுடைய பாதிப்பு, அவனுடைய நிலை, அவனுடைய அகோரத்தை இயேசு ஒரு நிமிஷம் கண்ட போது அவர் இதயத்தில் அப்படியே மனதுருக்கம் உண்டாகுது. அவர் இருதயம் பிழியப்படுகிறது. வேதம் சொல்லுது,
அவனை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. நேற்று ரேணுகா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, கிறிஸ்மஸ் அப்போ ஸ்ட்ரீட் சில்ட்ரன் மத்தியில் நான் பிரியாணி கொடுத்தேன். பிரியாணி கொடுக்கும்போது ஃபுட் பேக்கெட்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். அங்கே கூட இருந்த லேடிஸ், பொதுவாக எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் வேலை செய்ய முடியாத இந்த மாதிரி ஜனங்கள்லாம் அப்போ இருப்பாங்க. அல்லது சில வேலை லேடிஸ் இது நடக்கும்போது ஆஃப்டர் ஆஃபீஸ் டைம், ஸோ சாயங்காலம் 5-5 மட்டும் ஒரு வேலை வந்துடுவாங்க. இவங்களுக்கு வீடே கிடையாது, ஸ்ட்ரீட் தான் வீடு. அங்கே பெரிய பெரிய டப்பா இருக்கும், அதுக்குள்ளே 4-5 எவசில் பாத்திரம், 4-5 அலுமினியம் பாத்திரம் போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ரேணுகா அது கொடுத்துட்டு சில்ட்ரனுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கும் அப்படி ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கும்போது நிறைய லேடிஸ் அழுதாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தேவர் எமோஷ்னலி டச். என்னை யாருமே ஒரு மனுஷியாக நினச்சி பார்த்தே கிடையாது, நீங்கள் என்னை தொட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. டச். அன்னைக்கு அந்த குஷ்ரோய்க்கு சுகம் தேவை, பிசிக்கல் சரீரத்தில் ஆரோக்கியம் தேவை, வேதனை, அசிங்கம், நாத்தம், அப்படி அதை காட்டிலும் அவன் இருதயம் உடஞ்சு போயிருக்கு. broken heart. என்னை ஏன் இப்படி தள்ளி வச்சிருக்காங்க, என் பிள்ளைகளோட பேச முடியலையே, என் மனைவியோட பேச முடியலையே, நான் வாழ்றது ஒரு தேவைதானா, ஒரு மிருகத்தை போல வாழ்ந்துட்டு இருக்கேனே. he needed a touch. ஆண்டவர் அன்னைக்கு மனதுருகி அவன் தேவையை முழுமையாக சந்தித்தான். அதான் விஷயம். அவனுக்கு தேவை சரீர ஆரோக்கியம், அவனுடைய தேவை அன்பு, ஹியூமன் டச். பிரைஸ் காட். மனதுருகி அவனை சுகம் கொடுத்தார். அதே போல மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்களை பார்க்கிறோம். 2 பார்வையற்ற மனிதர் இருந்தாங்க. அப்ப 2 பேரும் இயேசுவை நோக்கி கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு சோம் தாங்கப்பா என்று. இயேசு நின்று மனதுருகி அவருடைய கண்களை தொட்டார். தொட்ட உடனே அவங்க சுகம் ஆனார்கள். ஏன் தொட்டாரு? மனதுருகி. பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் பார்க்கிற ஒரு பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 5 அப்பங்கள் 2 மீனை வச்சு இயேசு கிறிஸ்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை போஷித்தார் என்று. அதில் ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ் நம்ம எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வைக்கக்கூடிய வசனம் மத்தேயு 14:14. இயேசு அவருடைய ஜனங்களை கண்டு மனதுருகினார். மனதுருகின போது அங்கே நிறைய பேர் நோயோடு இருந்தாங்க, பலவிதமான நோய்கள். இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்க சமயத்திலேயே எவ்வளோ எக்கோ கேட்குமா, எவ்வளோ நோய்கள் இருக்கு. அன்னைக்கு எவ்வளவு நோய்கள் இருந்திருக்கும். இந்த நோயெல்லாம் பார்க்குறாரு, ஜனங்கள் போடுற அவஸ்தையை போடுறாரு, கஷ்டத்தை பார்க்குறாரு, பலவீனத்தை பார்க்குறாரு. பார்த்து வேதம் சொல்லுது, அவர் மனதுருகி அவரை குணப்படுத்தினார். நேரம் ஆயிட்டு இருக்குது. இப்ப ஜனங்களை பார்க்குறாரு, அவங்க பசியோடு இருக்காங்க. அப்போதான் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். அவங்களுடைய உபவாசம் மாதிரி இருக்காங்க சூழ்நிலையினால, ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங்கை இயேசு ஃபீஸ்டிங் ஆக்குறார். ஏன்? மனதுருக்கம். ஹல்லேலூயா. இந்த பகுதியை பார்க்கும்போது, மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு, ஒரு சந்தோஷம் வருது. நமக்கு இருக்க தேவன் மனதுருக்கத்தின் தேவன். அவங்க இருந்த இடம், இந்த ஜனங்கள்லாம் இருந்த இடம், இந்த அற்புதம் நடந்த இடம், ஆயிரக்கான ஜனங்களை 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷித்த இடம் ஒரு டெசோலேட் பிளேஸ், ஊருக்கு ரொம்ப தள்ளி. அங்கேயும் அவருடைய தேவைகளை அவருக்குள்ள மனதுருக்கத்தின் அடிப்படையில் செய்தார். இன்னைக்கு
நாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. God can bless us where we are. நீ எங்கே இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் தேவையை சந்திக்க வல்லவர். He is a God of compassion. அங்கே இருந்தது ரொம்ப கொஞ்சம், 5 அப்போ 2, இவ்வளோ பெரிய கூட்டமா? இந்த கூட்டத்துக்கு அது போதும். உங்கள் தேவை எவ்வளோ பெருசாலும் சரி, உங்கள்கிட்ட உள்ள ஆதாரம், ரிசோர்ஸ் எவ்வளவு கொஞ்சமாதால் போதும், ஆண்டவருக்கு அது போதும். உங்க தேவையை திருப்திப்படுத்த, உங்க தேவையை சம்பூர்ணமாய் திருப்திப்படுத்த, உங்க வாழ்க்கையில வழிந்து ஓடும் அனுபவம் உண்டாக 12 கூடை. That's what you should remember. 12 கூடை. Out of just a meager thing. அதனால் நம்ம என்ன பார்க்கணும், நான் எங்கே இருக்கேன் அது பார்க்க வேண்டாம். என் தேவை எவ்வளோ பெருசு அதை பார்க்க வேண்டாம். என்கிட்ட இவ்வளோதான் இருக்கேன் அதை பார்க்க வேண்டாம். நான் ஒன்றே ஒன்று பார்க்கணும், என்னுடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, நியர்லி 3 decades பேக், 30 வருஷத்துக்கு முன்னாடி, நானும் ரேணுகாவும் பெங்களூரில் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பாஸ்டர், திருமணமாயிருக்கு, அவர் மனைவிக்கு ப்ரெக்னென்சி உண்டாயிருக்கு. அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ப்ரைவேட் கிளினிக், ஒரு நல்ல டாக்டர், அவங்கள்ட்ட போய் செக்கப் மட்டும் போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த டியூ டேட் கிட்ட வருங்கும்போது அந்த டாக்டர் கேட்டாங்க, எப்போ இந்த தேதியில் கிட்ட இருக்கும், எப்போ அட்மிட் ஆகுறீங்க அப்படின்ட்டு. உடனே அந்த பாஸ்டருடைய மனைவி சொன்னாங்க, எங்களுக்கு இங்கெல்லாம் பேர்காலம் பார்க்கறதுக்கு வசதி கிடையாது, நாங்கள் பக்கத்தில் இருக்குன்னா செக்கப் மட்டும் வந்தோம், நாங்கள் எங்கேயாச்சும் போய் இலவசமாக எங்கே நடக்குமோ அங்கே பண்ணிக்கிறோம் நாங்கள் அப்படின்னாங்க. உடனே அந்த டாக்டர், தேவனை அறியாதவர்கள், என்ன சொன்னாங்க, வாங்கம்மா எங்கள் ஆஸ்பத்திரி வாங்க, உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. பாருங்க, எனக்கு எவ்வளோ இருக்குன்றது பொறுத்தும் இல்லை, என் தேவை எவ்வளோ பெருசுன்னு பொறுத்தது இல்லை, எங்கே இருக்குன்னு பொறுத்தது இல்லை. என்னுடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன். பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளை பிறந்தோடனே சீரியஸ் டிஃபெக்டை பார்த்தாங்க. அந்த பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் இம்மிடியேட்டாக ஒரு ஆப்ரேஷன் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்குள்ள மாதிரி அன்னைக்கு பெரிய ஆஸ்பத்திரிகள் நிறைய இடங்களில் கிடையாது. பெரிய ஆஸ்பத்திரிகள், முக்கியமான ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இதுக்கு அங்கே ஸ்பெஷலிஸ்ட்டு, அதுக்கு அங்கே ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படி சொல்லி தூரமாக இருப்பாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் இந்த பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணுறதுக்கு மெட்ராஸில் ஒரு ஆஸ்பத்திரி, இவங்க இருக்கிறது பெங்களூர். உடனே இந்த டாக்டர் சொன்னாங்களா, அவர் பாஸ்டரை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு இப்போ பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஒரு இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணாதான் இது பிழைக்கும் அப்படின்ட்டு. இந்த மெட்ராஸில் போய் இது பாஸ்டருக்கு என்னன்னே புரியல அவருக்கு. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்களா, நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம், இந்தாங்க உங்களுக்கு ஃப்ளைட்டு டிக்கெட், ஆம்புலன்ஸ் உங்களுக்கு நேராக ஏர்போர்ட்டு போய் டர்மேக்கில் போய் பிளேன் வாசல் வரைக்கும் போய் உங்கள் இறக்கும். அது வரைக்கும் நர்ஸ் உங்கள் கூட வருவாங்க. அதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தான் இந்த குழந்தை ஏந்திக்கிட்டு நீங்கள் ஏரோப்ளேன்ல உட்காரணும். போய் நீங்கள் ஏரோப்ளேன் இறங்கின உடனே அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் காத்திருக்கும். பிளேன் இடத்துல படிக்கட்டுக்கிட்டே டார்மேக்லேயே நேரம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவாங்க. எல்லா சிகிச்சை எக்ஸ்பென்ஸும் நான் பொறுத்துக்கொள்கிறேன் அப்படின்னாங்க. அதே இப்படி எல்லாம் நடந்துச்சு. பிரைஸ் காட். என்னுடைய தேவை, உங்களுடைய தேவை எவ்வளோ பெருசு, இட் டஸ் நாட் மேட்டர். உங்களுடைய இருக்குது இவ்வளோதான் இருக்கு, டஸ் நாட் மேட்டர். நான் ஏதோ ஒரு காட்டில் இருக்கேன், டஸ் நாட் மேட்டர். என்ன மேட்டர்? வாட் மேட்டர்ஸ்? என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன், மனதுருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னைக்கு ஒரு பகுதியை பார்க்க போறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். Matthew 9
verse 35-36. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். உபதேசம், ஆண்டவர் உபதேசிக்கிறார். இயேசு தேவனுடைய அன்பு, know God's love, know how to live. உபதேசம், பிரசங்கம் பண்ணினார். He proclaims good news. நற்செய்தியை முழங்குகிறார். அற்புதம், சுகம் கொடுக்கிறார். சகல வியாதியிலிருந்தும் சகல நோய்களிலிருந்து அவளுக்கு அற்புதம், சுகம் கொடுக்கிறார். 36ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களாகவும் சிதறப்பட்டவர்களாகவும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். எதனால ஆண்டவர் இப்படி எல்லா இடங்களிலும், சகல பட்டணங்களிலும் சகல கிராமங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் பாருங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டார்? மனதுருக்கா. எல்லா வியாதியசிரியும் எல்லா சுகமீனமானவர்களையும் சுகப்படுத்தினார். ஏன் வசனம் சொல்லுது? மனதுருக்கா. Praise God. Hallelujah. ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு மனுஷன் ஒரு குழிக்குள்ள சாக்கடைக்குள்ள விழுந்துட்டான். அப்படியே கடகட அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு பத்திரிகையாளர் போனான், ஜேர்னலிஸ்ட். போன உடனே அவன் என்ன நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து மைக்கை நீட்டி அவன்கிட்ட கேட்குறான்ட்ட, நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி விழுந்தீங்க? உங்களுக்கு யாராவது காப்பி டீ கொடுத்தாங்களா? உங்களுக்கு கடைசி விருப்பம் என்ன? இப்படி பேட்டி காண்டுட்டு இருக்கான். இந்த மனுஷனோ குழிக்குள்ள விழுந்து சாக்கடையில் விழுந்து உள்ளுக்கு அப்படியே அமுங்கிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஒரு சோஷியல் ஒர்க்கர் வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு? தம்பி, ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு இந்தாங்கப்பா காப்பி, இந்தாங்கப்பா உங்களுக்கு ஒரு பன்னு அப்படி கொடுக்குறான். இன்னொரு ஃபிலாசபர் வர்றான், தத்துவ ஞானி வர்றான். அவன் சொல்கிறான், வாழ்க்கையில் இப்படி தாங்க பல விதமான பிரச்சனைகள் இருக்கும், நாம் தாங்க கவனமாக போகணும், என்ன செய்கிறது, இதெல்லாம் ஒரு விதி அப்படின்னு போயிட்டே இருக்கான். அடுத்து வந்தார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்தார். அவர் என்ன பண்ணார்? இந்த சபைன்னு சொல்லலை அவர், நான் சொல்ல மாட்டேன், ஒரு ரேடிக்கல் சர்ச்சு. அவர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், இருளின் ஆதிக்கம் உன்னை பாதாளத்துக்குள்ள தள்ளிருச்சு, கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா அப்படின்னு போயிட்டாரு பாட்டுக்கு. அந்த பாதையில் இயேசு வந்தார். இயேசு உள்ள இறங்கி அவனை தூக்கி விட்டார். ஏன்? மனதுருக்கா. இந்த கதையில் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கதை, இந்த கதையுடைய தீம் என்னன்னா, இயேசு செயல்படுற மனதுருக்கம். அங்க அவருக்கு மனது பாதிக்கப்படுது. ஐயோ பாவமே, மறிக்கிற திறந்துருக்கானே, ஐயோ காயப்பட்டு சாக்கடைக்குள்ள கிடக்கிறானே, மனசு பாதிக்குது. அதோடு நிப்பாட்டல. அவரு அவனுக்கு உள்ள இறங்கி, he gets into the problem, he lifts him up. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தின் அடிப்படையில் அந்த பகுதியை வாசிக்கும் போது நம்ம சாதாரணமாக வாசித்து போயிடலாம். என்ன, அவர் கிராமத்துக்கு போனார், அவர் பட்டணத்துக்கு போனார், ஆலயத்துக்கு போனார், பிரசங்கம் பண்ணார், உபதேசித்தாருட்டு. ஆனால் அதில் உள்ள ஸ்ட்ரெயினை நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் தெரியும். எத்தனை எதிர்ப்புகள் மத்தியில், எத்தனை சரீர பலவீனங்கள் மத்தியில் அவர் இப்படிலாம் பண்ணார். ஏன்? மனதுருக்கா. ஹல்லேலூயா. இந்த கடைசி வசனம் சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட போது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்கள். நம்ம இந்த தோய்ந்து போனவர்கள் என்ற வார்த்தையை இன்னைக்கு ரொம்ப தமிழில் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது என்னன்னா, அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அவருடைய சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட், அவருடைய பலவீனத்தை காமிக்குது.
அப்படியே எக்ஸாஸ்டட் சொல்லுங்கள, எனக்கு என்ன பண்ணனே தெரியலை. இயேசு கிறிஸ்துவ படத்தை பார்க்குறோமா, நிறைய படங்களை பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டியை தோலில் சுமந்திருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் தட்ஸ் a picture of compassion. அது ஒரு வேர்ட் பிக்சர் மாதிரி. இது இந்த பகுதியில் அதை தான் காமிக்க வராங்க, தோய்ந்து போனவர்கள். அது சங்கீதம் 42:11 சங்கீதக்காரர் சொல்கிறான், என் ஆத்மாவே ஏன் நீ தேங்குகிறாய்? Why are you so downcast? Oh my soul, why are you downcast? இந்த downcast என்ற வார்த்தையை பார்த்தோம்னா, இது பொதுவாக ஆட்டை பற்றி சொல்லப்படுற ஒரு வார்த்தை. இந்த ஆடு அங்கங்கே மேயும், இந்த பாறை அந்த பாறைகளுக்கு தவும், அங்கே போகும், இந்த மேடுக்குள்ளே வரும், இந்த பள்ளத்துக்குள்ளே போகும், இப்படி பண்ணும். இப்படி பண்ணும்போது தவும்போது சமயத்தை என்ன ஆகும்னா, 2 பாறைக்கு நடுவில் தலையில விழுந்துடும். நம்ம மல்லாக்கா விழுந்துரு சொல்லுவோம்ல, மல்லாக்கா விழுந்துடும். இந்த ஆடுடைய சரீரம் கான்ஸ்டிடியூஷன், பிசிக்கல் கான்ஸ்டிடியூஷன் எப்படின்னா, அதனால திருப்பி நிமிர முடியாது. காலை ஆட்டி ஆட்டி கத்தும். காலை ஆட்டி ஆட்டி கத்த அவருடைய ஹார்ட் எல்லாம் பயங்கர வீக்காகி, லங்ஸ் எல்லாம் வீக்காகி சத்தம் போடுறது குறைக்க துவங்கும், காலை உதைக்கிற குறைக்க துவங்கும். அப்படியே அது சாகிற நிலைமைக்கு போகும். இதுதான் டவுன் காஸ்ட். இப்போ இந்த மேய்ப்பனை பண்ணுவான், அவன் பார்க்குறான், இத்தனை ஆடு இருக்கு, அந்த ஒரு ஆடை காணுமே. அவனுக்கு தெரியும் இது எங்கேயோ இப்போ சிக்கிருச்சு, எங்கேயோ டவுன் காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பான். பார்த்தா 2 பாறைக்கு நீரை நடுவில் மல்லாக்க கிடக்கும். அந்த மேய்ப்பனோட சத்தத்தை திங்கு அப்படின்னு கால் சத்தத்தை கேட்டவுடனே கொஞ்சம் எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி திருப்பி ஒரு கத்தும். அப்போ கரெக்டாக லொக்கேட் பண்ணிடுவார் மேய்ப்பன். அந்த ஆட்டை அப்படியே தூக்கி தோலில் போட்டு, அது மல்லாக்க இருக்கிறதால காலெல்லாம் சூவை பிடிச்சி எனர்ஜிலாம் இருக்கும், அப்படியே பிடிச்சி காலை அப்படியே அமுக்கி அப்படியே கொண்டாடுவார். அவர் மிச்ச ஆடுலாம் இருக்க கொண்டாடுறதுக்குள்ள ஒருக்குள்ள அதுக்கு மீண்டும் மூச்சு விட நல்லா முடியும், காலுக்கு பலன் வந்துடும், கீழே போட்ட துள்ளி குதிச்சு ஓடும். இதே மாதிரி தான் இங்கே தோய்ந்து போயிருந்தார்கள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. ஆடுக்கு ஒரு கைடு தேவை, மேய்ப்பன் தேவை. ஆட்டுக்கு தானாக இறையை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சாலும் அது முழுமையான தேவை சந்திக்க முடியாது. ஒரு மேய்ப்பன் வேணும் அவங்களை கைட் பண்ணுறதுக்கு, புல்லுள்ள இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, தண்ணி உள்ள இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. மரத்தில் உயரமான மரத்துலேருந்து இலையை பிடிங்கி போடுறதுக்கு. இந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கைடு இல்லை. அதனால இவங்களுக்கு தேர் சோ டவுன் காஸ்ட் இன் த சோல்ஸ், ஆத்மால தொய்ந்து போயிருக்காங்க. டவுன் காஸ்ட், என்னென்னமோ கத்துறாங்க, அலறாங்க, அப்படினாங்க இப்படினாங்க. இப்போ எனர்ஜியெல்லாம் போயிடுச்சு, சோர்வு, ஜபம் செய்ய முடியல, பைபிள் வாசிக்க முடியல, தோய்ந்து போயிருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்கள், ஸ்கேட்டர்ட், அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க. அங்க போனா எனக்கு உதவி கிடைக்குமா, இங்க போனா எனக்கு ஆதரவு கிடைக்குமா, இங்க போனா எனக்கு சுகம் கிடைக்குமா, இங்க போனா எனக்கு செழிப்பு கிடைக்குமா, இங்க போனா சமாதானம் கிடைக்குமா. ஸ்கேட்டர்ட், அங்க இங்க அலைச்சல், மனசுல சோர்வு, எனர்ஜி இல்ல, ஜபம் பண்ண முடியல, ஆண்டவரோட ஐக்கியம் வைக்க முடியல. டவுன் காஸ்ட். நம்ம இப்படி இருக்கும்போது தோய்ந்து போனவர்கள் சிதறப்பட்டமாக இருந்ததுபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அவங்க ஏன் சோர்ந்து போயிட்டாங்க, ஏன் தேர் டவுன் காஸ்ட், ஏன் இந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு விரட்சி, ஃப்ரஸ்ட்ரேஷன்,
இதை ஆண்டவர் புரிய முடியுது. ஏன்னா மனதுருக்கம். ஒரு ஒரு பெரிய ரைட்டர் அவர் லைஃப்பில் அவர் கம் அக்ராஸ் பண்ண ஒரு இன்சிடெண்ட்டை எழுதுகிறார் அவர். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே சபர்பன் ட்ரெயினில் எல்லாம் அவங்கவுங்க நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்கிறோம், அது மாதிரி சபர்பன் ட்ரெயின். அதில் எல்லோரும் ரொம்ப குவைட்டாக உள்ளுக்கு உட்காந்துருப்பாங்க, வாசிப்பாங்க, மியூசிக் கேட்பாங்க, மொபைலில் பார்த்துருப்பாங்க. எல்லாம் தே வில் மைண்ட் இன் தர் ஓன் பிஸ்னஸ். ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சத்தம் இருக்காது. கூட்டம் இருக்கோ கூட்டம் இல்லையோ. ஒரு ஸ்டேஷனில் ஒரு அப்பாவும் 5 குழந்தைகளும் உள்ளுக்கு ஏறுறாங்க. ஏறுன அப்பா ஒரு சீட்டில் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி பின்னால் சாஞ்சு அப்படியே உட்காந்துருக்காரு. இந்த 5 பிள்ளைங்க 4 வயசு, 6 வயசு, 8 வயசு, 9, 10 வயசு, 12 வயசு, சத்தம் போட்டு ஒரே குழப்பம். ஒருத்தர் சண்டை போடுறான், ஒருத்தர் அழுகிறான், ஒருத்தர் தேட்டுறான், ஒருத்தர் என்னவோ போட்டான். அப்படி ஒரே பிரச்சனை, நாய்ஸி, அன்ரூலினஸ். இப்போ அந்த ரைட்டர் பக்கத்தில் இருக்கார், இதை பார்த்தே இருக்காரு. எப்படி 5 பிள்ளைகள் இப்படி பண்றாங்க? அப்பா கண்ணை மூடி அப்படியே தலை சாட்சி உட்கார்ந்துருக்காரு. சரி, மேபி இஸ் டயர்ட், மேபி அவர் கொஞ்சம் இந்த பிள்ளைங்களை ஹேண்ட் பண்ண முடியலட்டு இது கொஞ்சம் கிவ் அப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு 2 ஸ்டேஷன் 3 ஸ்டேஷன் தாண்டுது. அப்போ இந்த ரைட்டர் அந்த அப்பாவை எழுப்பி, ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்கள் பிள்ளைங்களை இப்படி சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டு கண்ணை மூடி அப்படியே சாஞ்சிருக்கீங்களேன்ட்டு. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, நானும் என்னுடைய குழந்தைகளும் ஆஸ்பத்திரியில் வர்றோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவியும் இந்த குழந்தைகளுடைய தாயும் இறந்து போயிட்டாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். அதனால் நான் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டேன். இந்த பிள்ளைங்களுக்கும் they do not know how to respond. அந்த இதனால இப்படி குழப்பம் போடுறாங்க அவங்க அப்படி சொல்றாங்க. இந்த பெரிய ரைட்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக். இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நான் பேசிட்டேனே அப்படின்ட்டு. பாருங்க, அதே மாதிரி நம்ம சுற்றி உள்ளவங்க பார்க்கணுமே. பார்த்தா நமக்கு பார்க்கறதுக்கு அவங்க பண்றதெல்லாம் மோசமான காரியமா இருக்கலாம். ஏன் இப்படி செய்யறாங்க, எதுக்கு இப்படி செய்யறாங்க, அப்படி அவங்க இப்படி மனசுக்குள்ள ஒரு வருத்தம், கோபம், எரிச்சல். ஆனா இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன், நமக்குள்ள மனதுருக்கு இருந்துச்சுன்னா we can understand. இயேசுக்கு மனதுருக்கு இருந்துச்சு. அதனால தான் இவங்கெல்லாம் தோய்ந்து போயிருக்கும் போது, சோர்வடைந்த போது, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆன போது அவங்க ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு? இவனுக்கு சரியான கைடு இல்லை, மெய்ப்பன் இல்லை. அதனால தான் இப்படி அலமோதுறாங்க. இவங்க அலமோதுற பார்த்து ஸ்கேட்டர்டு பிஹேவியர், ஸ்கேட்டர்ட் ரன்னிங் அரவுண்டை பார்த்து இயேசு கோவப்படல, அதிகமாக அன்பு செலுத்தினார். பிரியமானவர்களே, நியூ டெஸ்டமெண்ட் கிரீக்கில் எழுதியிருக்கு. இந்த மனதுருக்கம்ன்ற வார்த்தை வரும்போது கிரீக் லாங்குவேஜில் மனதுருக்கத்துக்கு ஒரு வேர்டே கிடையாது. கிரீக் உடைய அவங்களுடைய என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய இறக்க சுவாபம் அவனுடைய வயிற்றில் இருக்குது. நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, வயிறு பிழியப்படுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க மனுஷனுடைய இறக்க சுவாபம் அவனுடைய வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு ஸ்பிளாக்ஷி அப்படின்னு பேர் வச்சுப்பாங்க. அதுக்கு வார்த்தை அந்த மனதுருக்கு, அந்த இறக்கம் உண்டாக்கும் வயிறுக்கு, பவல்ஸ், அதுக்குள்ள உண்டான ஆர்கன்ஸ்க்கு. ஆனால் இந்த மனதுருக்குன்றது அது இல்லை, இறக்க உணர்வு இல்லை, இறக்கத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற செயல். இட்ஸ் a verb, it is not a noun. கிரேக்க மொழியில் இப்படி verb ஒன்று இல்லை, மனதுருக்கத்தின் அடிப்படையில் செய்யப்படுற வார்த்தை, ஒரு வார்த்தையே இல்லைங்க, வேர்பே இல்லை. அப்ப இந்த பவல்ஸை வச்சு ஒரு வேர்பை உண்டு பண்றாங்க. அதுக்கு பேரு ஸ்பிளாக்சி ஜோமாய். அதைத்தான் இங்கிலீஷ்ல கம்பேஷன்
பாருங்க, ஒரு கிரீக் அப்படின்றது ஒரு பெரிய லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜிலேயே இயேசுக்கு உண்டான அவருக்கு ஒரு சிறப்பு அம்சமான ஒரு அதிசயம், மிச்சவங்க போடுற கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக அவர் உணர்ந்து செயல்படுறாரு. இட்ஸ் அ நியூ டைமென்ஷன். God experiencing human pain. God experiencing your pain. Jesus experiencing your frustration. Jesus experiencing your tiredness. Jesus experiencing your failure. இயேசு என்னுடைய வேதனை அனுபவிக்கிறார். இயேசு என்னுடைய பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இயேசுடைய துக்கத்தை அவர் அனுபவிக்கிறார். God experiencing human pain and responding to it. Praise God. பிரியமானவர்களே, முடிக்கிறேன். சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கேன்னு முக்கியம் இல்லை, என் தேவை எவ்வளோ பெருசு முக்கியம் இல்லை, என்கிட்ட இவ்வளோதான் இருக்கின்றது முக்கியம் இல்லை. எனக்கு முக்கியம்னா, உங்களுக்கு என்ன முக்கியம்னா, உங்களுடைய கர்த்தர், என்னுடைய இரட்சகர், உங்களுடைய இயேசு கிறிஸ்து, மனதுருகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா தேவையிலும் முழுமையாக சந்திக்க வல்லவர். ஹல்லேலூயா.